இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இது வந்துச்சு? இது உண்மையிலேயே நிஜமா? நீ பார்த்த காட்சி உண்மை மோளே. நீ பேடிக்க வேண்டாம். உன்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அசாத்திய சக்தி இருக்கு. அது ஒரு தசாவதானி குழந்தைன்னு உனக்கும் தெரியும். விதிப்படி பொம்மை இறந்து போன ரகசியம் என் மூலமா உனக்கு தெரிய வரணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா அந்த ரகசியம் உனக்கு தெரிய வரும்போது என் உயிரை அந்த தீய சக்தி எடுத்துருன்னு நான் சோழி போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட மோளே. கரையண்ட போலே பொம்மைய கொன்ன இவங்க எல்லாரும் சேர்ந்து அடுத்து உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைய அழிக்க நினைப்பாங்க. என்ன சாமி சொல்றீங்க? அப்பேற்பட்ட கொலைகாரங்களா அவங்க? அவங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. ஆனா ஒண்ணு, பொம்மி அவங்க நினைக்கிறத நடத்த விடவே மாட்டா. இதுவரைக்கும் நீ எந்த உண்மையை தேடி அலைஞ்சியோ அந்த உண்மை என் மூலமா உனக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதான் நீ செய். கண்டிப்பா தர்மம் ஜெயிக்கும். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் மோளே. நான் சந்தேகப்பட்ட மாதிரி அத்தனையும் உண்மையா இருக்கு. என் பொம்மை அக்காவை துடிக்க துடிக்க கொன்னவங்க இந்த வீட்லதான் இருக்கிறாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே அவங்கள நான் விட மாட்டேன். எனக்கு உதவியா இருந்த இந்த வீட்டோட குலதெய்வமா இருந்த பொம்மை அக்காவை கொன்னவங்கள நான் விடவே மாட்டேன். நம்பூதிரி சாமி என்னோட எல்லா கஷ்ட காலத்திலயும் துணை நின்றுருக்காரு. அவரையும் கொண்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நான் பழி வாங்கியே தீருவேன். என்னோட வயிற்றுல இருக்கிற குழந்தை இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க எல்லார் கதையையும் நான் முடிக்கிறேன். என்னால முடியும். இந்த ராணியால முடியும். இது என் அக்கா பொம்மி அக்கா மேலேயும் என் வயிற்றுல இருக்கிற குழந்தை மேலேயும் சத்தியம்.